அது ஒண்ணும் இல்ல மாமா. ஒரு 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை மல்லி கொடுங்க. 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இதோ எடுத்து எடுத்துட்டு வரேன். மாமா இது குடுக்கலாமான்னு பாரு. கருவேப்பிலை ஒரு எனக்கு கம்மியாவே கொடுக்கலாம், பரவாயில்ல, நம்ம அக்கா தானே, குடு. இந்தாங்கக்கா. ஒரு நிமிஷம் இரு. அக்கா என்னது இது? மல்லிகை ஜாமா. அது தெரியுது, நம்ம கடை ஏன் இருக்கும்போது எந்த கடையில போய் வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம முருகேஷ் அண்ணன் கடை பக்கம் போனேனா ஏமா கடைக்கே வரது இல்லன்னு கேட்டாரா, அப்படியே அவர்கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் ஜாமா வாங்கிட்டு வந்தேன். அப்ப அந்த கடையில கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க வேண்டியதானே? அந்த கடையில இல்லையே. ஓ, அந்த கடையில இல்லையா? அப்ப இந்த கடையில இல்ல, போயிட்டு வாங்க. என்ன ரொம்ப பண்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் அந்த கடையில வாங்க கூடாதா? நான் என்ன சும்மாவா கேக்குறேன், காசு கொடுத்து தானே கேக்குறேன். ஒரு நாள் உங்களை என் கடை பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எங்கெங்கயோ போய் ஜாமா வாங்கிட்டு எங்க கிட்ட வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குவீங்களா? இப்ப தர முடியுமா முடியாதா? கருவேப்பிலை கொத்தமல்லி விக்கிறதுக்கு இல்ல, எங்க கடைக்கு ரெகுலரா வருவாங்கல்ல, அவங்களுக்கு குடுக்கறதுக்கு தான் இருக்கு. ரொம்ப தான், நான் வாரேன். போயிட்டு வாங்க. எங்கெங்கயோ போய் ஜாமா வாங்கிட்டு வர வேண்டியது, கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு மட்டும் என் கடைக்கு வர வேண்டியது. சை.